வணக்கம் மக்களே. இன்னைக்கு எபிசோடில் வந்து ப்ரீஸ் டாஸ்க் வந்து ஆரம்பமாயிடுச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த டாஸ்க் இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் அறிவித்தாங்க. பூர்ணிமாவோட அம்மா வந்து உள்ளே வந்தாங்க. அவங்க வந்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா மாயாட்டெலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. டாஸ்க்லாம் நல்லா பண்ணு, இந்த 2 வாரமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ 2 வாரமாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கு, நீ டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணு, பாட்டு நல்லா பாடு, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து அர்ச்சனா ஸ்டா அர்ச்சனா ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரீஸ்ன்னு சொன்னதுமே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களாட்டுங்குது. எங்கள் பேரண்ட்ஸும் அதே மாதிரி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் வந்துட்டாங்க. பூர்ணிமா எங்கள் அம்மா உள்ளே இருக்கும்போதே அர்ச்சனாவுடைய அம்மா அப்பாவும் உள்ளே வந்துட்டாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க எங்கள் அப்பாவை. ரொம்ப பாசம் அதிகம் பழகுது. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க என்ன பிக் பாஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாங்களாட்டுங்குது. அவங்க அப்பா தான், அவங்க அம்மாவோட அவங்க அப்பா தான் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்காரு. அதாவது எதாக இருந்தாலும் ஒரு கருத்துன்னா வந்து சொல்லிவிட்டு சாரியும் கேட்டுறாப்படி. இங்கே உள்ளே வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கேம் விளையாடுறீங்க, ஒரே இடத்துல இருக்கிறீங்க, அதனால் கூட அந்த மாதிரி மென்டாலிட்டி கூட மாறலாம். அதனால் ஒன்றும் இதாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்தந்த இடத்துல இப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. சரவண விக்ரம் கூட வந்து அந்த பின்னாடி அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அர்ச்சனா அழுந்துக்கிட்டே கூட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் பின்னாடியே வந்து சரவண விக்ரம் வந்து சொல்லுவாப்படி, அதை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இது வந்து அதாவது ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதே மாதிரி நிக்சன் நிக்சன் வந்து சொன்னது, அந்த கள்ளிப்பால் வச்சு கொன்றுக்கலாம் ஒன்றெல்லாம் சின்னதுலேயே அப்படின்னு பின்னாடி ஏதாவது பேசியிருக்காரு. ஆனால் நிக்சனுக்கு சொல்லும்போது நான் பேசணும்னா அப்படின்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறாரு. நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு. அப்போ நிக்சனும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறாரு. அர்ச்சனா எங்கேருந்து அந்த குணம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அந்த குணம் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபேமிலி. பார்த்ததில் எங்களுக்கும் திருப்தியாக இருக்குது. பிக் பாஸில் இத்தனை சீசனில் வந்து எப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க மீட் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போன வாட்டி தான் இன்னொரு பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் இந்த சீசனில் புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். அதாவது என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட 4 ஃபேமிலி உள்ளே இருக்குது. 4 ஃபேமிலியும் ஒன்றா தான் இருக்காங்க, உள்ளேயே தான் இருக்காங்க. யாரையும் வெளியே இன்னும் அனுப்பலை. பரவாயில்ல. பூர்ணிமா அம்மா, அடுத்தது வந்து அர்ச்சனா அப்பா அம்மா, விக்ரம், சரவண விக்ரம் அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அடுத்தது வந்து விஜயோட அம்மா வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கள பற்றி தனியாக மீட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாதீங்க, அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாதிரி அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து ஓகே அப்படின்றாங்க. பூர்ணிமா எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, அப்போ வந்து என் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டேயே சொல்கிறாங்க பூர்ணிமா. நாங்கள் பார்த்துட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக பிக் பாஸ் 6 சீசனில் இப்படி நடந்ததில்ல. ஆனால் இது எதுக்காக இப்படி, என்ன ஒரு நோக்கத்துக்காக இப்படி நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். சரவண விக்ரம் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஸ்டார்டிங்லேயே நாங்களே வந்து ஏற்கனவே நிறையா விஷயத்தில் வந்து சொல்லியிருக்கோம். சரவண விக்ரம் வந்து மாயா பூர்ணிமா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க முதுகில் பின்னாடி குத்துறது இவங்க தாங்கிறத வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது தான். அதை அவங்க அம்மா வந்து உள்ளே போய் சொன்னது இப்போ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் சரவண விக்ரம் நல்லா விளையாடுவாரான்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிக் பாஸ் வந்து ஒன்று சொன்னார். வீட்டில் வந்து சக போட்டியாளர்கள் வந்து வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நினைவு பரிசாக ஏதாச்சும் கொடுத்து விடுங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதை வந்து விஷ்ணு வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வச்சிருந்த ஸ்டார்லாம் எடுத்து, அதாவது அர்ச்சனா வந்து ஸ்டார் வந்ததுலேருந்து வாங்கினதில்ல, அதை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, அந்த ஸ்டார் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்டாரெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டாரு. அது பிக் பாஸில் கேட்டாரா என்னன்னு தெரியல, ஆனால் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். மக்களே, இன்னொரு காமெடி ஒன்று பண்ணாங்க பூர்ணிமா எங்கள் அம்மா. அதாவது என்னென்னா, பூர்ணிமா வந்து அவங்க அண்ணன் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களாம்.
அது வந்து பிக் பாஸில் வந்து விஷ்ணுவும் பூர்ணிமாவும் சண்டை போடுறது வந்து அவிங்க பூர்ணிமாவும் என் அண்ணனும் சண்டை போடுற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பூர்ணிமா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுவாங்களாம். பிக் பாஸ்லேயும் பாரு அண்ணன் ஒன்னாட்டமே வந்து அங்கேயும் ஒரு அண்ணனை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. அது வந்து இங்கே சொல்லும்போது விஷ்ணு வந்து கேட்குறாரு, அண்ணா அம்மா என்னையம்மா சொன்னீங்க அப்படின்னு. ஆமாப்பா, எங்கள் அண்ணனாட்டமே நீங்களும் சண்டை போடுறீங்க, அண்ணன் அண்ணன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததாக மக்களே, அதாவது இந்த மாதிரி சீசன்லேயே இத்தனை சீசன் நடந்ததில்ல. ஃபேமிலி எல்லாமே ஒட்டுக்கா இந்த சீசனில் நிற்க வச்சதுக்கு காரணம் என்னன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன காரணம்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. அது என்னென்னா, ஒரு போட்டியாளரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஃபேமிலி வந்திருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க ஒட்டுக்கா. 4 ஃபேமிலியும் ஒட்டுக்கா நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. அது வந்து விசித்ரா மேடத்த வந்து அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு ஒரு அவார்டு மாரி ஒண்ணு குடுத்தாங்க. அதுக்காக தான் நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அ எல்லாத்துக்கிட்டயும் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. மக்களே, இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே மாயாவுக்கு வந்து விஷ்ணுவ பிடிக்காது. பூர்ணிமா எங்கள் அம்மாகிட்ட வந்து அதாவது 2 பேரும் லவ் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து அவங்க போட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பூர்ணிமாவும் எங்கள் அண்ணனும் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லேயும் இங்கே விஷ்ணு கூட சண்டை போடுறது எங்கள் அண்ணன் கூட சண்டை போடுற மாதிரியே இருக்குது. பேசிக்கிறதும் சரி எல்லாமே எங்கள் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த அம்மா சொன்னாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தான், தினேஷ் வந்து நல்ல ஒரு டைப், நல்ல குணம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே நாங்கள் பேசிக்கிட்டது தான். இப்போ என்னென்னா, தினேஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்தாரு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நல்லா காஸ்ட்லியான பொருளாக தான் கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னென்னா, மற்றவங்க கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. தினேஷ் டக்குன்னு எடுத்து வந்தவங்களுக்கு அதே மாதிரி டீ போட்டு கொடுக்குறதுலையும் தினேஷ் தான் எல்லாமே பண்ணாங்க. மற்றவங்கலாம் கூட உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தினேஷ் தான் வந்ததுமே ஒவ்வொருத்தருக்கும் டீ போய் போய் ஒவ்வொரு டைமும் போட்டு போட்டு கொண்டாந்து கொடுத்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்லா அர்ச்சனா எங்கள் அப்பா அம்மாகிட்ட நல்லா பேசினாப்படி. கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தியாக நல்லாவும் இருந்துச்சு. அவர் சென்ட் பாட்டில்லாம் கொடுத்தாரு. அது கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். அது வந்து அவர் காலேஜுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் டீச்சிங் பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும் போட்டுக்கிட்டா அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. பெருந்தன்மையாக வந்து தினேஷ் நடந்துக்கிட்டார் இதில்.